ஹிம்மா உயர்ந்த அந்த எதிர்பார்ப்பும் அதற்காக உயர்ந்த முயற்சியும் அந்த தாய்மார்களிடத்திலும் அன்றைய அந்த குழந்தைகளில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த பெற்றோர்களிடத்திலும் இருந்ததுதான். இப்ப நம்ம அதாவது முஆவியா ரலியல்லாஹுடைய தாயார் ஹிந்துடைய அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு சமூகத்துக்கு தலைவராக வர சொன்ன பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அதை அங்கீகரிக்க முடியவில்லை. அதை விட பெரிய இடத்துக்கு என்ன செய்யணும், வரணும் என்று சொன்னதை பார்க்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பிறந்த நாளிலிருந்து எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, முயற்சி எடுப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் என் குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில், அதாவது கல்வி விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே, அறிவிலே அவர்கள் முன்னேறுகின்ற விஷயத்திலே அவர்கள் எடுத்த கவனங்களை நம்ம பார்க்கிறோம். நாங்களும் சில பொழுதுகள் கவனம் எடுக்கிறோம். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், எங்கள் பெற்றோர்களுடைய கூடுதலான கவனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் அவர்கள் செய்வதில் மிச்ச கவனமா என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இதான் ஆக, அதாவது எல்லோரையும் நான் சொல்லாது விட்டாலும் கூட ஒரு 80 கணிசமான சதவீதம் இப்படித்தான். ஒரு விளங்கி நடக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிள்ளை தான், நீ உனக்கு ஹோம்ஒர்க் நீ தான் என்ன செய்யணும், அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லா வேலையை விட்டு விட்டு இந்த வேலையை நம்ம முதல்ல முடிச்சிடணும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் எல்லா ப்ராஜெக்ட் யார் செய்யறது, இதுல மட்டும்தான் ஹிம்மத் இருக்கிற மாதிரி புரிகிறதே தவிர இந்த குழந்தையை நான் எப்படி பார்க்க வேண்டும், அந்த குழந்தை மனமுடைந்து வருகிற நேரத்தில் என்ன ஒரு தைரியத்தை அந்த குழந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட உபதேசங்கள் நான் செய்ய வேண்டும், எது அந்த குழந்தையுடைய மனதிலே பதியும் என்பது போன்ற விஷயங்கள் இல்லை. அந்த ஹிம்மத் என்ன இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சமுதாயத்திலே உருவாகிய அறிஞர்களோடு அந்த தாய்மார்கள் சின்ன வயசுல உரையாடின உரையாடல்களை பார்த்தீங்கன்னா, எங்களது பெற்றோர்கள் யாரும் அப்படி உரையாடிக்க மாட்டாங்க. எங்களுக்கு முதல் பிரச்சனை வெக்கம். சின்ன பிள்ளை விட்டு இறங்கி பேசுறது என்னது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இறங்கி 5 வயது லெவலுக்கு இறங்கி எங்களுக்கு எது நல்ல கூடுதலா விருப்பம்டா, ஒரு 20 வயதுல இருந்தோம்னா 40 வயது லெவல்ல பேசுறதுக்கான ஒரு தைரியம் இருக்குது. எது இல்ல ஒரு 10 வயது லெவலுக்கு இறங்குறதுக்கு என்னது எங்களுக்கு அந்த தைரியம். அந்த பிள்ளையுடைய லெவல்ல இறங்கி மகன் இப்படி செய்ய அது வராது. அது என்ன செய்யாது, அந்த வார்த்தையே வராது. ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை என்ன செஞ்சுவோம். நமது நிலை இருந்தால், அதாவது அந்த பிள்ளையை கவனிக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ஹிம்மத் என்ற பகுதி நம்ம இடத்துல என்ன இல்லை. இது ஒன்று. அடுத்த என்ன, எந்த தவறுகள்லாம் இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பாதிக்குமோ அதை சட்டை செய்கிற மாதிரி நம்ம என்னது இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குழந்தையோடு சம்பந்தப்படுத்தி சில தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் எல்லாம் நீங்க ஒரு 4 வரி தான் இருக்கிறதுல. ஆனா அதுல எதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த குழந்தை மீது உள்ள பாசம் மட்டுமல்ல, அந்த குழந்தை மீது உள்ள வெறும் பாசம் மட்டுமல்ல நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த குழந்தை மீது உள்ள கவனம், எதிர்காலம், இந்த பிள்ளை எப்படி வரணும் என்கின்ற மாதிரியான அந்த ஆர்வம் எல்லாவற்றையும் பார்ப்பீங்க. இன்னி உய்து பிக்க வ துர்ரியதஹ மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதாவது யா அல்லாஹ், உன்னிடத்தில் இந்த குழந்தையை ஷைத்தான், அவருடைய பரம்பரையையும் ஷைத்தானை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய பரம்பரை. நம்ம இந்த குழந்தைக்கே பாதுகாப்பு கேட்கிறது குறவு. அந்த துஆல எப்படி வரும், வ துர்ரியதஹ, இந்த பிள்ளையுடைய பரம்பரையை என்ன செஞ்சிரு, ஷைத்தானிலிருந்து பாதுகாத்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உயர்ந்த ஹிம்மத், உயர்ந்த ஆர்வம் தான் குழந்தைகளை உருவாக்குவதற்கான முதல் படிக்கல். தாய் தந்தை இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த ஆர்வம், உச்சகட்ட ஆர்வம், இது எப்படி வரணும் அப்படி என்பதிலே உள்ள ஆர்வம். இரண்டாவது, குழந்தைக்காக வாழக்கூடிய தன்மையில் தந்தைக்கல்ல பொறுப்பு, தந்தைக்கும் பொறுப்புண்டு. ஆனால் அந்த குழந்தையுடைய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்தில் வீட்டுடைய விஷயத்தை யாருக்கு பொறுப்பா சொன்னாங்க, வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. ஒரு பெண் தனது வீட்டிலே பொறுப்பாளி, அவங்க அதை பற்றி என்ன செய்வார்கள், விசாரிக்கப்படுவார்கள். அப்படி என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாமிய வரலாற்றில் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றுக்கு வெளியே எடுங்க, உலக வரலாறு எடுங்க. இந்த உலக வரலாற்றில் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஆகிட்டு என்று சொன்னால், எல்லா அறிஞர்களுக்கும் ஒரு பின்னணி, ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு என்ன, இதை எழுதக்கூடிய லெவலுக்கு வரலாறுகள் அப்படி ஆயிருக்குது. எந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய முன்னேற்றத்துக்கு பின்னால ஒன்றில் தாய் அல்லது மனைவி, யாரோ ஒரு உறவுக்காரர் என்ன செய்வாரு இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவில் பெண்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. ஆனால்
இன்றைக்கு எங்களால் முடியவில்லை. எந்த அளவுக்கு முடியவில்லைன்னா இந்த பிள்ளையை பார்த்து ஒரு பெரிய அளவில் ஆசைப்படக்கூட எங்களால முடியாத ஒரு கட்டத்தை நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஆச்சரியப்படுவீர்கள், நிறைய அறிஞர்கள் அனாதைகள் தான். நிறைய அறிஞர்கள் அனாதைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அனாதைகளாக இருந்திருக்கிறார்கள். அனாதை மட்டுமல்ல, வறுமை, அவர்களுக்கு செலவழிப்பதற்கு, பொருளாதாரம் ஈட்டுவதற்கு குடும்பத்தில் யாரும் இல்லை, அதற்கான படிப்பதற்கான வசதி கூட என்ன இல்லாதவர்களாகத்தான் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அனாதைகள் என்ற அந்த நிலை மாத்திரமல்ல, பல அறிஞர்களை நீங்கள் பார்க்கலாம். அடிமை பெண்கள், கைதி இருப்பாங்களே, கைதிகள், அவர்களுடைய பிள்ளைகள் பலர் அறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக யுத்தம் செய்து வந்து கைது செய்யப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில், அதாவது அடைக்கலம் புகுந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் பெரும் அறிஞர்களாக என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கின்ற வரலாறை பார்க்கிறோம். உதாரணமாக இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், நம்ம எல்லாரும் வரலாற்றில் புகழ்ந்து பேசக்கூடிய, வரலாறு தெரிந்த எல்லோருமே, தெரியாத எல்லோருமே புகழ்ந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவருடைய தாய் ஹைரா என்ற ஒரு பெண்மணி. இந்த ஹைரா என்ற பெண்மணி ஒரு கைதியாக இருந்த ஒரு பெண்மணி. உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் தான் என்ன செய்றாங்க, அவர்கள் கைதியாக இருந்தார்கள், அடிமை பெண்ணாக இருந்தார்கள். அவருடைய மகன் ஹசன், உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் இருந்த ஒரு அடிமை பெண் என்ற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன உயர்ந்த ஒரு ஹிம்மத் இருக்கணும், ஆக உயர்ந்த கட்டமா எதிர்க்கும் தெரியுமா, விடுதலையாகணும், நான் விடுதலையாகிவிட வேண்டும் என்றுதான் என்ன செய்ய இருக்கும். ஆனா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்த உச்சகட்ட எண்ணமாக எதிர்க்கிறது தெரியுமா, எப்படியாவது இந்த நபியுடைய குடும்பத்தில் ஹசனுல் பஸரி ஒரு எஃபெக்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு தாக்கம் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்தணும் என்றதான் முழு எண்ணமாக இருந்தது. அதனால அந்த பிள்ளை ஹசனுல் பஸரி மிகப்பெரிய ஒரு ஞானம் உள்ள பிள்ளையாக வளருகின்ற அளவுக்கு அந்த தாய் அறிவை தேடிக்கின்றார். யார் தேடிக்கின்றா? தாய். யார் அறிவு தேடுறா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர் செஞ்ச வேலை தான் முதலாவதா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்து அறிவிக்கக்கூடிய மாணவிகளில் இவர்கள் மிக முக்கியமானவர்கள். யாரு? ஹசனுல் பஸரியுடைய தாய். அவர்களிடம் இருந்து மகன் ஹசனுல் பஸரி என்ன செய்கிறார், பல செய்திகளை அறிவிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களை, மதீனாவில் வாழ்ந்தவர், பஸரி என்பது பிறகு அவருக்கு கிடைத்த பெயர். மதீனாவில் வாழ்ந்தவர், ஒரு பெரிய அறிஞராகவும், இன்னும் சொல்ல போனால் நபியுடைய மனைவிமார்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அறிஞராக வருவதற்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட், என்ன பெரிய பின்புலம் இருந்தது. எல்லா படித்த குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் படித்தவர்களாக வருவார்கள் அப்படி என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அப்படி அது மட்டும் அல்ல, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம், நாங்கள் அந்த பிள்ளைகளை காட்டக்கூடிய கவனம், அவர்கள் எங்களுக்குரிய பெரிய ஒரு சொத்து என்ற ஒரு பார்வை எங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நம்ம நினைக்காத இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து விடலாம். ஆனால் துஆ பிரார்த்தனையும் மிகப்பெரிய ஆர்வம் எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அதில் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலா, உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் இருந்த பெண்மணி ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ஹசனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் இப்படி பெரிய ஒரு அறிஞராக வருவதற்கான காரணங்களும், மார்க்க அறிவும் மார்க்க விளக்கமும் ஹதீஸுடைய ஞானங்களும் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு அவங்க செஞ்ச வேலை என்ன, உம்மு சலமாட்ட அவங்க ஹதீஸ் படிச்சாங்க, அவங்க ஹதீஸ் கேட்டாங்க, அதை தந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உம்மு சலமாவிடத்திலும் வளர்ந்தார்கள். அவருடைய வளர்ப்பு தாய் போல என்ன செய்தார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி.